Hi, hello everyone. Welcome to the English Breeze channel. Today I'm going to explain about the be verb, the word be. Okay, you might have heard that saying, "What's this be? What's the meaning of this be?" ஓகே நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் பீட மீனிங் என்ன அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற ஆக்களை பார்த்திக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் confused with this word be. Okay, let's see. This is a base form of the verb. Okay, இது ஒரு வினைச்சொல்ல பேஸ் ஃபார்ம். பீன்னு சொன்னால் பி இருங்க இருங்கன்னு மீனிங் தரும். அதாவது பீன்னு சொன்னால் இருங்கன்ற பொருள் பண்ணும். ஓகே, லெட்ஸ் see some examples. பி ஹாப்பியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ரைட், பீன்னு சொன்னால் இருங்கன்னு அர்த்தம். பி a குட் பாய், நல்ல பிள்ளையாக இருங்க, அதாவது நல்ல பாயாக இருங்க. ஓகே, பி ஹெல்ப்ஃபுல், உதவி செய்வராக இருங்க. பி சைலண்ட், அமைதியாக இருங்க. பி ஹியர், இங்கே இருங்க. பி அட் ஹோம் டுடே, இன்று வீட்டில் இருங்க. ரைட், இப்படி மீனிங் தரும். ஓகே, see these sentences. They are added with this word don't. You can see, அதாவது இந்த சென்டென்சஸில் டோன்ட் என்ற வேர்ட் எட்டாக வைக்குது. டோன்ட்ன்று சொன்னால் வேண்டாம்னு சொல்கிறது. ரைட், இங்கே வேண்டாம்ன்ற மீனிங் தரும். டோன்ட் பி சேட், பீன்னு சொன்னால் இருங்கன்னு தெரியும், டோன்ட்னு சொன்னால் வேண்டாம்னு வரும். பட் டோன்ட் பி சேட், சேடாக இருக்காதீங்க, சேடாக கவலையாக இருக்க வேண்டாம், அந்த பொருள் படும். ஓகே, டோன்ட் பி லேட், லேட்டாக இருக்காதீங்க, லேட்டாக வேண்டாம். ரைட், டோன்ட் பி ஹியர், இங்கே இருக்காதீங்க. ரைட், டோன்ட் பி ஹரி, அவசரப்படாதீங்க. டோன்ட் பி மேட் அட் ஃபிலிம்ஸில் பைத்தியமாக இருக்காதீங்க. ரைட், ஓகே, யூ could அண்டர்ஸ்டாண்ட். Now see, to be. Okay, now see, to be. To be மீனிங் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு அப்புறம் பிக்கு முன்னுக்கு டூன்ற ப்ரொபோசிஷன் இருக்குது. ஓகே, டு பின்னு போது இருப்பதற்கு, இட் மீன்ஸ் இருப்பதற்கு. சி, பீண்டா இரு, டூன்ற ப்ரொபோசிஷன் வரணும், இருப்பதற்குன்னு வரும். ஐ வாண்ட் டு பி அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் யூ, உங்களோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்க வேணும், நானோட நல்ல ஃப்ரெண்டாக இருக்க வேணும். ரைட், அதாவது நான் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்க வேணும்னு விரும்புகிறேன்றது அந்த தமிழில் எக்ஸாக்ட் மீனிங் வரும். ஓகே, ஐ வாண்ட் டு பி அ பார்ட்னர் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸில் ஒரு பார்ட்னராக இருக்க வேணும், நான் உங்களோட பிஸ்னஸில் பார்ட்னராக இருக்க வேணும். ரைட், ஐ வாண்ட் டு பி தேர், நான் அங்கே இருக்க வேணும். ஐ வாண்ட் டு பி அட் ஹோம் டுடே, நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க வேணும். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருக்க வேணும். ஐ வாண்ட் டு பி வித் யூ, நான் அவங்களோட இருக்க வேணும். ஓகே, இருப்பதற்குன்றது டு பீட மீனிங் வந்தாலும் தமிழோட எக்ஸாக்ட் மீனிங் நான் வந்து பேசுகிற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்கிற தமிழ் மீனிங் கொஞ்சம் அதே வேர்டோட சிமிலராக வராது. ஏன்னா அந்த மீனிங் வந்து எங்களோட மொழி ஒவ்வொரு மொழிக்கும் இயல்புக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். உங்களுக்கு தெரியும், மொழி வழக்குன்ற வகையில் கொஞ்சம் வேறுபடும். ஓகே, I think you understood very well. Thank you for watching. Share this video and like this channel. Thank you.